விவேக் காமெடியாக சொல்லுவார், சந்திரபாபு நாயுடு வந்து லட்டுக்கு பதிலாக ஜிலேபியாக கொண்டு வந்துட்டார், ஜிலேபி தான் பிரசாதம் அப்படின்னு சொல்லுவார். அது காமெடியாக சொல்லுவார். அது மாதிரி ஏதானும் இப்போ மாற்றிடுவாங்களோ எப்படி? வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோன்னாக்க, இந்த திருப்பதி லட்டு எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு ஃபேமஸ், எவ்வளவு ருசியானது, எல்லா தகுதியும் உடையது திருப்பதி லட்டு. இதை போய் நம்ம வாங்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் அப்படி முண்டி அடிச்சுட்டு வாங்குவாங்க. இப்போல்லாம் ஒரு டோக்கன் கொடுத்து ரெகுலேட் பண்ணி வாங்கின்னு இருக்காங்க. அப்போ திருப்பதி தரிசனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ, மற்றதெல்லாம் லட்டு காசுக்கு அப்படின்னு. அப்போல்லாம் லட்டு ஃப்ரீ, அந்த ஒரு லட்டு ஃப்ரீங்கிறதோட அப்போ நின்றுது. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 5 பேர் போனாங்கன்னா 5 லட்டு வாங்கி அதை வச்சு வந்த இடத்துல பக்கத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் கொடுப்போம், ரிலேட்டிவ்ஸுக்கு கொடுப்போம். நான் திருப்பதி போனேன்னாலே லட்டு வாங்கிட்டு வந்தியா, லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தியா, இப்படி தான் கேட்பாங்க. இந்த லட்டுவை புனிதமாக இந்துக்கள் பின்பற்ற புனிதமாக கருதுறது. அந்த திருப்பதியில் அந்த லட்டு பண்ணுறது ஒரு பிரிவினர் பிராமணர்கள், ஒரு பிரிவினர் அந்த லட்டு பண்ணுற இதுக்கு அவங்க தான் அங்கே அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க, அங்கே பண்ணுவாங்க. அந்த திருப்பதி லட்டு இங்கே கொண்டு வந்தால் எல்லாரும் புண்ணியம்னு சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட லட்டுவில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறார் நம்ம சந்திரபாபு நாயுடு. என்னங்கிறத இது மாதிரி திடுக்கிடும் தகவல் எங்கே இருந்தாலும் அதை கொண்டு வந்து சேர்க்கறது மக்கள் சக்தி சேனல். புனிதமான சேனல், நல்ல சேனல். உங்களுக்கு விஷயத்தை கொண்டு வந்தேன்னா அது உண்மையான விஷயமாக தான் இருக்கும். யாராவது சொல்லி அதை அனலைஸ் பண்ணியிருந்ததை கேட்டு அது நல்லதா கெட்டதான்னு பார்த்து தான் இதில் போடுவேன். நீங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மக்கள் சக்தின்னு நான் வச்சேனாக்கா அது மக்களோட சக்தினால தான் நான் இந்த சேனலை இது பண்ணியிருக்கேன். உங்களுடைய லைக்கு, இது ஷேர் பண்ணுறது, இதில் கமெண்ட் போடுறது எல்லாமே உங்களுடைய கடமையாக கருதி பண்ணவும். வாங்க சேனலுக்கு போகலாம். மக்கள் சக்தி நேயர்களே, ஒரு படத்தில் விவேக் காமெடியாக சொல்லுவார், சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலாக ஜிலேபியாக கொண்டு வந்துட்டார், ஜிலேபி தான் பிரசாதம் அப்படின்னு சொல்லுவார். அது காமெடியாக சொல்லுவார். அது மாதிரி ஏதானும் இப்போ மாற்றிடுவாங்களோ, இப்படிலாம் ஒரு பழி சொல்கிறாங்களேன்னு ஒரு பயமாக இருக்குங்க. ஆமாம், என்னங்கிறத வாங்க மக்கள் சக்தி சேனலில் பார்ப்போம். ஆமாம், லட்டுவில் பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த டோட்டல் பியூரிட்டி ஆஃப் தி டெம்பிள், வெங்கடேஸ்வரா டெம்பிள்ஸ் லட்டு காட் வேனிஷ்டு டானிஷ்டு அப்படிங்கிறார். இந்த புனிதமான அந்த கோயிலின் லட்டு பெரிய ஊழல் நடந்திருக்கு. அந்த லட்டுவில் பெரிய ஊழலும் ஒரு பெரிய கன்றாவியும் நடந்துள்ளது அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடுவோட குற்றச்சாட்டு. இதுக்கு எதிர்கட்சியினர்லாம் சொல்கிறாங்க, நோ, நாங்கள் அப்படி பண்ணவே இல்லை, அப்படி நடக்கவே இல்லை, இவங்க ஏதோ எங்கள் கட்சியை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வாங்க நம்ம அதை விரிவாக பார்ப்போம். மக்கள் சக்தி சேனல் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொன்னால் அதை விரிவாக சொல்லும். நீங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், அதை விரிவாக பார்ப்போம். வாங்க. இப்போ வைரலாக ஆகிருக்கிறது என்னன்னாக்கா, இத்தனை நாளாக மேலே காற்று, கீழே காற்று, சைடில் காற்று அப்படின்னு ஒரே காற்றாக இருந்து வைரல். அடுத்தது இப்போ மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை. இப்போ மகா பெரிய பிரச்சனை வைரல் ஆகிட்டுருக்கு. என்னன்னாக்கா, திருப்பதியில் லட்டுவில் ஊழல் நடந்திருக்குன்னு இப்போ சந்திரபாபு நாயுடு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த ஆட்சியில் 5 கால ஆட்சியில் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் ஆட்சி தான் இருந்தது. இன்னொருத்தர் ஒரு தலைமை அர்ச்சகர் சொல்லும்போது பல காலமாக, நெடுங்காலமாக அப்படிங்கிறார். அப்போனா எப்போலேருந்துன்னு அது தெரியல. பட் இப்போ சந்திரபாபு நாயுடு சொல்கிறது என்னன்னாக்கா, கடந்த ஆட்சியில் திருப்பதி லட்டுவில் மீன் கொழுப்பு, அதாவது ஃபிஷ் ஆயில்,
பிக் ஆயில், அதாவது பன்றி கொழுப்பு, இன்னொன்று என்ன, மாட்டின் கொழுப்பு, எரும மாட்டோட கொழுப்பு, மாட்டின் கொழுப்புகளை கலந்து தான் அந்த திருப்பதி லட்டு தயாரிக்கப்படுகிறதுங்கிறாங்க. இதில் என்னன்னாக்க 60 லட்சம் நெய்க்கு 20 லட்சம் நெய் கலப்படம் ஆகிறது. 60 லட்சம் நெய்யில் வந்து 20 லட்சம் நெய் கலப்படம் ஆகிறது. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணுன்னாக்க, நெய்க்கு பதிலாக பாமாயில் கொண்டு வந்துடுது. பாமாயில் கொண்டு வந்தோடனே அந்த பாமாயில் நெய்யை மாதிரி தெரியாது. அதனால அது நெய்யை மாதிரி தெரியணுங்கிறதுக்காக இந்த கொழுப்புகள்லாம் அதில் சேர்த்தோன்னாக்க அது நெய்யோட அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதை வச்சு இந்த 60 லட்சம் நெய்யையும் வச்சு இந்த 20 லட்சம் நெய்க்கு பதிலாக இந்த மாதிரியான ஊழலை செஞ்சு அந்த 80 லட்சம் நெய் வந்து நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 20 லட்சம் நெய்யோட காசை அடிக்கிறது. கடவுளே, இது கடவுளுக்கு அடுக்குமாங்கிறோம், கடவுளுக்கே வந்து இப்படி லட்டு கொடுக்குறாங்களே, கடவுளுக்கே லட்டுவா, திருப்பதிக்கே லட்டுவாங்கிற மாதிரி ஏழுமலையானுக்கே லட்டுவை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கவலையாக இருக்குது. அது உண்மையாக அப்படி நடக்குதா நடக்கலையா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பரிசுத்த கடவுள் நம்பிக்கையிலையும் அந்த லட்டுவோட பிரியத்துக்கும் தான் முதல்ல அந்த திருப்பதி வந்து ஒரு திருப்பம் தருங்கிற ஒரு பக்தியில், ஒரு நம்பிக்கையில் நம்ம திருப்பதிக்கு போகிறோம். அந்த கடவுளுக்கு படைக்கிற அந்த நெய், அந்த லட்டுவை வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு நம்பிக்கையாக, ஒரு பிரசாதமாக, உடலில் உள்ள நோய் தீரும்னு நமக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம கூட உள்ளவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து அவங்க கலக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அவங்க கலந்தாங்கன்னு இப்படி சொல்லும்போது அப்படின்னு பொங்கி வருது. சாப்பிடும்போது நல்லா இருந்ததா மாமி, சாப்பிட்ட இல்லை அப்போ நல்லா தானே சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. என்னன்னாக்க இதில் கேவலம் என்னன்னாக்கா, அடுத்தவங்களை கேவலப்படுத்துறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். பல முக்கியமாக சொல்லப்போனால் அத்தனை இந்துக்களில் பல இந்துக்கள் வந்து மாமிச பிரியர்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு மன வருத்தப்படாது. ஆனால் மாமிசமே கலக்கக்கூடாது, மாமிசத்துக்கிட்டேயே போகக்கூடாதுங்கிற எவ்வளவோ மாமிகள் என்ன மாதிரியும் பல மனிதர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை கேட்டால் குப்புன்னு கண்ணில் தண்ணி தான் வருது. ஆமாம், அன்றைக்கி நான் அது டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சாப்பிட்டேன். ஏன் கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு இது ஒரு புனிதமான பிரசாதம் பண்ணுறாங்க, இவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதனால மாமிகள்லாம் சாப்பிட்டாங்க, ஐயரெல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ உண்டி லட்டு நல்லா இருக்குதா அப்படின்லாம் வரும் பாருங்கள். எல்லாம் ஊதுவாங்க, காற்று ஊதுவாங்க, மேலே காற்று கீழே காற்றுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். ஆனால் எல்லா ஜீவன்களும் எல்லாரும் அதை பிரசாதம், அந்த மாமிசத்தை சாப்பிட்றவங்களும் அங்கே மாமிசம் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பிரசாதத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. இது என்ன கடவுள் விளையாடுறாரா இல்லை அரசியல் விளையாடுதான்னு தெரியல. இப்படி பண்ணி இருந்தாருன்னா அந்த ஒய்எஸ்ஆர் பல வருடங்களாக அவங்க அப்பா காலத்தில் இருக்கும்போதே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உள்ள முடிவு தான் அந்த குடும்பத்துக்கு. வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியலங்க. அதாவது ஒரு அலுவலகத்துலேயோ ஒரு பொது இடத்துலையோ பிராமணர்களை கிண்டல் பண்ண போண்டாவை மாற்றி வைப்பான். முட்டை போண்டாவை இந்த பக்கமும் போண்டாவை, சார் அங்கே போய் சாப்பிடுங்க, மேடம் அங்கே போய் சாப்பிடுங்கம்மா. நமக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியாது. ஓ அப்படின்ட்டு போய் எடுக்க போவோம். நம்மளுக்கு உள்ள நல்லவர்கள், நம்மளுடைய தோழர்கள், அதை சாப்பிட்டுன்னு இருக்கிறவங்களும் நம்மளுடைய தோழர்கள், நல்ல மனிதம் உள்ளவர்கள், மேடம் அங்கே போகாதீங்க, அது உங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு அங்கே முட்டையை வச்சு முட்டை போண்டாவை இது பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. இது மாதிரிலாம் கேவலம் பிடிச்சவங்க ஏதோ 1-2 பேர் தான் இருக்கோன்னு நினச்சோம். ஆனால் அரசியலில் இப்படி பண்ணி ஆதாயத்தை தேடுறாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இது வந்து என்ன சந்திரபாபு நாயுடு சொல்கிறாருன்னா, இது நான் சொல்லலை, இது லேப் ரிப்போர்ட் சொல்கிறதுன்னு அந்த லேப் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் பன்றி கொழுப்பு, மாட்டுக்குயின் கொழுப்பு, மீன் ஆயில் எல்லாம் இதில் சேர்க்கப்படுகிறது. ஏன்னா அதை நெய்யாக ஆக்கிற மாதிரி அந்த 20 லட்சம் டன் இதை வந்து நெய்யாக்கணுமே, அந்த நெய் இல்லை, அதை நெய்யாக்குற மாதிரி அந்த கலவைக்கு அதை கொண்டு வந்தால் அந்த நெய் காசை வந்து இவங்கெல்லாம் அடித்தாங்க. அப்படின்னா பாருங்கள், ஒரு நாளைக்கு 3 லட்சம் லட்டு கிட்ட பண்ணுறாங்க. அந்த 3 லட்சம் லட்டுவில் எவ்வளவு ஊழல் நடந்து எவ்வளவு காசு இவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு இனிக்கும்,
அந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இப்போ இனிக்கும். ஆனால் அவர்களுடைய முடிவு வந்து ஒரு வேளை இது அந்த ஒய்எஸ்ஆரோட அப்பா இருந்தப்பையும் அவர் வந்து அவருடைய டெத்தை போய் நீங்கள் பாருங்கள். அதாவது சந்திரபாபு நாயுடுக்கு எதிர்த்த ஆட்சி செய்த, கடந்த 5 வருடமாக ஆட்சி செய்த அந்த ஆட்சியில் உள்ள அந்த ரெட்டியோட அப்பாவோட டெத்தை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அவர் காலத்துலேயும் அப்படி தான் பண்ணியிருந்திருக்க கூடும்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் என்ன சொல்கிறார், இது நெடுங்காலமாக இருக்கிறதுன்னு ஒரு சீனியர் தலைமை அர்ச்சகர் சொல்கிறார், ரமண தீட்சிதுலுன்னு. அவர் நெடுங்காலமாக இது இருக்குது, நான் வந்து போய் சொல்கிறேன், அந்த ஆஃபீஸர்ஸ்டெல்லாம் சொல்கிறேன், இதை கண்டுக்கவே இல்லைன்னு அவர் சொல்கிறார். இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியலங்க. கண்டிப்பாக அங்கே இதெல்லாம் வந்து இது நான் ஏழுமலையான் மேலே இருக்கிற நம்பிக்கையில் உள்ள பல இந்துக்களுக்கும் அந்த இந்துக்களின் பிரிவில் உள்ள பிராமணர்களுக்கும் இது தெரியாமையே கூட நடக்கலாம். நமக்கும் இப்போ தெரியாமல் அந்த லட்டை சாப்பிட்ருப்போம் பாருங்கள், தெரியாமல் நடந்திருக்கலாம். ஆனால் தெரிஞ்சு பண்ணினா அந்த அரசியலுக்கு அரசியல் முடிவு மட்டும் கேவலமாக ஆகக்கூடாது, முடிவும் கேவலமாக இருக்கும். சரி, நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்போ வந்து எதை தான் நம்புறது? நாட்டில் எதை நம்ப முடியும்? நான் வந்து ஒரு கடவுள்கிட்ட இந்த தப்பை பண்ண மாட்டானுங்க, அவன் மாற்று கட்சிக்காரன், மாற்று மதத்துக்காரன், அந்த அப்போ ஆந்திராவை ஆண்டது, அவனுக்கு இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமையும் தாய் மதத்து மேலே தன் தாய் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் தான் அவன் போனான். அவன் கீழே அந்த கோயிலை கொடுத்தானாக்க எனக்கு தெரியல, அங்கும் இந்து அதாவது சமய அறநிலைத்துறைன்னு இருக்கிற மாதிரி இருக்கா, அவங்க மிரட்டி இப்படி பண்ணுறாங்களா? அப்படி அதுதான் நான் சொல்கிறேன். உன் மேலே உள்ளவன் மிரட்டினா அந்த செயலை நாம் செய்யக்கூடாது. நாம் ஒன்று வெளியில் வந்துடணும், இல்லைனாக்கா அந்த செயலை செய்பவனை செய்ய விடாமல் தடுக்கணும். அப்படி இருந்திருக்கணும். தெரியல அப்படி நடந்திருக்கா என்னன்னு. இப்படி ஓடினவங்கள்லாம் நம்ம சாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் எவனோ ஒருத்தனை தானே பண்ண சொல்கிறோன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்திருக்கலாமா இருக்கும். இது வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் அன்றைக்கே தெரியாதா? நம்ம சின்மயியை வந்து வைரமுத்து பண்ணின அன்றைக்கே நீ ஏன் ஆக்ஷன் எடுக்கலைன்னு கேட்குறாங்க. இது முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடனே தான் இந்த ஆக்ஷனை சொல்லணுமா? இப்படி நடந்திருக்குன்னு இப்போ தான் இவருக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் இது அவர் அன்றைக்கே சொல்லியிருந்திருக்கக்கூடாதா? தெரியாமல் தான் இருந்திருக்குமா அன்றைக்கி? வைரமுத்து சின்மயி கேசும்போது சின்மயி ஏன் நீ அன்றைக்கே, அவள் சின்ன பொண்ணு, அன்றைக்கி இந்த ஆக்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீ அன்றைக்கே சொல்லிவிட்டு வரவில்லை, நீ அதுக்காக தான் போனேன் இதுக்காக தான் போனேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி அந்த வைரமுத்து மேலே ஒரு சின்ன ஆக்ஷன் கூட இல்லை. ஒரு கேள்வி கூப்பிட்டு என்னையா ஒன்று இப்படி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களே, நீ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடு அப்படின்னு சொல்லலை. அவர் கொடுக்கட்டும், ஆனால் இவங்களாவே நீ ஏன் அன்றைக்கி சொல்லலைன்னாங்களே. இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு இப்போ தான் தெரியுமா? நிச்சயம் இந்த அரசியலுக்கு இப்போ தான் தெரியும்னு இல்லை, இது முன்னாடியே தெரியும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு ஒரு ஆதாயமாக பண்ணுறாங்களா என்னன்னு புரியலைங்க. ஆக மொத்தம் நானும் அந்த லட்டுவை சந்தோஷமாக தான் ஒரு வருஷத்துக்கு, ஆனால் தோணித்து முன்னாடி உள்ள அந்த இது இல்லையே. ஏன்னா அந்த அப்போ சின்னதாக தோணித்து என்னவோ மேலே ஒரு ஆயிலியாக இருக்கு, முன்னாடி உள்ள அந்த குவாலிட்டி இல்லையேன்னு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டோம். இப்போ இதை சொல்கிறத பார்த்தா தின்ன இல்லை, அப்போ நல்லா இருக்குன்னு தின்ன இல்லை. நான் அப்போ நல்லா இருக்குன்னு லட்டுவை திங்கலை, அதை பிரசாதமாக தான் தின்னேன். அந்த கடவுள் கொடுத்தாங்க, அந்த கடவுளோட இது வந்து இங்கே பாரு, அசைவம் சாப்பிடுபவர்கள்லாம் தவற இல்லை, இதை சாப்பிட்டால் நன்றாக இருக்கிறது என்பதனால்தான் சாப்பிடுகிறார்கள்ங்கிற மாதிரி கூட எனக்கு போதனை கற்பிச்சிருக்கலாம் போல இருக்குது. ஆனால் ரொம்ப நொந்து போகிறோம். இப்போ இந்த மாதிரியான செய்திகள் வருது, மனசுக்கு வலிக்குது. ஒரு லட்டுவில், அதாவது இந்த மாதிரியான பியூர் வெஜ்ஜாக இருக்கிறவங்கெல்லாம் அதை சாப்பிட்டோமேங்கிற கேவலமாக இருக்குது மனசு. ஆனால் நான் கேவலப்படலை, என் பெருமாளுக்கு கீழே நான் சாப்பிட்டேன், என் கடவுளுக்கு கீழே நான் சாப்பிட்டேன். நீ ஓடினவன், இந்த கடவுள் வேண்டான்னு ஓடினவன் ஏதோ வந்து அந்த கடவுளோட இது அப்பயே சொன்னாங்க எல்லாரும், அங்கே வந்து கோயில் அமைக்க போகிறாங்க, அங்கே சிலுவை வைக்கிறாங்க, அங்கே சர்ச்சு வர போகிறது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா என்ன ஒன்றும் இல்லை, பொய் சொல்கிறாங்க, எல்லாம் பொய்யா இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால்
இந்த லட்டுவை மட்டும் நினச்சேன் குவாலிட்டி மாறி இருக்கே, கொஞ்சம் குவாலிட்டியில் என்னவோ இருக்கே, ஏதோ ஒரு ஆயிலியாக இருக்கேன்னு நினச்சேன். நான் போனது ஒரு வருஷத்துக்குள்ளே போயிருந்திருப்பேன். தர்ம தரிசனத்துக்கு போனேன். ஆளுக்கு 2 லட்டு கொடுத்தாங்க. அக்கம் பக்கத்துக்காகலாம் சேர்த்து ஒரு 4 லட்டு வாங்கினேன். யார் வந்து அசைவத்தை எதிர்ப்பாக இருக்கோமோ அவர்கள் கையாலேயே அந்த அசைவத்தை வாங்கி அவர்கள் கையாலேயே மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி ஆயிருக்கு. அதுக்கான அந்த குற்றம் வந்து செய்தவர்களுக்கு தான். ஆனால் அதில் பங்கு நம்ம தெரியாமே இருந்த பங்கு நமக்கும் இருக்கேன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ இப்படி பாவங்கள் பண்ணுற மத்தியில் நம்மளை பிறக்க வச்சு உன்னை வேண்ட வச்சு ஒன் பிரசாதம்னு எதையோ கொடுக்க வச்சு நாங்கள் சாப்பிட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு இதுக்கு தக்க தண்டனை. இது ப்ரூவ் ஆச்சுன்னா தக்க தண்டனை அந்த ஆட்சிக்கு கொடுக்கணும். கொடுக்க மாட்டாங்க இவங்கெல்லாம். இலுமினாட்டிஸ் கீ கொடுத்து வேலை செய்கிறவங்க தானே. ஹீலர் பாஸ்கர் சொல்கிற மாதிரி எல்லாம் இலுமினாட்டிஸ் பண்ணுறது தான். நம்ம தேர்ந்தெடுத்தவங்கெல்லாம் கிடையாது. அவங்க ஏதோ பண்ணிக்கிறது அதுதான். இப்போ அவங்கக்குள்ளே உள்ள விளையாட்டில் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கார். ஏன் நான் கடைசியாக கேட்குற கொஸ்டின், ஏன் இது வந்து அரசியலில் இருக்கிறவனுக்கு இது இவன் பண்ணுறான்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்பயே இதை ஒரு பெரிய கொஸ்டினாக கொண்டு வரல? இவன் ஆட்சிக்கு வந்தோடனே ஏன் கொண்டு வராங்க? ஒன்று. அதே மாதிரி எதிர்கட்சி வந்து இது இவங்க தான் பழி போடுறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் லேப் ரிப்போர்ட்டில் இது இவ்வளவு கலந்துருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கு என்ன பதில்? இதுக்கெல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் கமெண்ட்டை கீழே கொடுங்க. சமீபத்தில் அசைவமே சாப்பிடாதவர்கள் அந்த லட்டுவை சாப்பிட்டு இப்போ அது மாதிரி கேள்விப்படுறப்ப உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் அந்த லட்டில் இப்படி இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டவர்கள் நீங்களில் யாராவது இருக்கீங்களா? கமெண்ட்டு கொடுங்க. நன்றி. இனி இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி கூடாதுன்னு நான் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதுவும் வந்து அசைவம் சாப்பிட்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமியை கும்பிட்ற நாள், முன்னோர்களை கும்பிட்ற நாள், இந்த நாளெல்லாம் கண்டிப்பாக அவங்க முட்டையை கூட சேர்க்க மாட்டாங்க. அசைவம் சாப்பிட்றவங்களே அப்படி இருக்கும்போது சாப்பிடாதவங்க கூட தெரியாமல் இன்றைக்கி வெங்காயம் பூண்டை சேர்த்துட்டா கூட அசைவம் சாப்பிட்றவங்க வந்து தெய்வத்தை கும்பிட்ற நாள், முன்னோர்களை கும்பிட்ற நாள் கண்டிப்பாக அவங்க வந்து முட்டை கூட எடுத்துக்க மாட்டாங்க. இதை நான் 2வது வாட்டி இப்போ மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னாக்க அது புரியறதுக்காக சொல்கிறேன். சுவாமிக்கிட்டே ஒரு புனிதமான அந்த ஏழுமலையான்கிட்டயே இப்படி ஒரு கொழுப்புகள்லாம் வைத்து அது வந்து ஒருவேளை நைவேத்தியத்துக்குன்னு தனியாக அவங்கன்னு நல்லது பண்ணியிருப்பாங்களா இருக்கும். பட் பிரசாதம்னு கொடுத்தது இப்படி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டால் இதை ஏன் முன்னாடியே அவர் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்காது? முன்னாடியே சொல்லாமல் இப்போ சொல்கிற காரணம் இவரை அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காவா, இல்லை இந்துக்களுக்கு வெறுப்பை கலப்பணுங்கிறதுக்காவா? இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கலனாக்கா இவரும் இதில் ஒரு பங்கு. சும்மா இவங்க ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியை ஓட்டுறதுக்காகவே தான் இதை சொல்கிறாங்களா? எதுவும் புரியல. ஆனால் எதுவோ ஈஸ்வரோ ரட்சதோ, நம்ம வெளியில் சாப்பிடக்கூடாது. வெளியில் சாப்பிட்டாலும் இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்க தான் நேரிடுங்கிறது தெரிய வருது. நீங்கள் உங்களுடைய மனநிலையை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே, நன்றி.